இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, தற்போது பல புதுவிதமான நோய்கள் என்பது பரவிக்கொண்டே வருகிறது. இதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள ஒரு சிறப்பு வழிபாடு என்பது உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக உண்டு என்பதுதான் இதற்கான நேரடியான பதில். இது தற்போது மட்டுமல்ல, இந்த வருஷத்துல தான் இந்த மாதிரி புதுசா நோய்கள் வருது அப்படிங்கிறதே இல்லை. இதனை நாம் காலம் காலமாக பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். ஒரு நேரத்தில் பார்த்தா ஒரு சிக்கன் குனியாங்கிறா, இன்னொரு நேரத்தில் பார்த்தா ஒரு டெங்குங்கிறா, அப்புறம் பார்த்தா நாம் யாருமே மறக்க முடியாத ஒரு கொரோனா அப்படிங்கிறது வந்தது. இப்போ பார்த்தோம்னா அந்த வைரஸே திரிந்து வேற மாதிரி பிரச்சனையை தர்றது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லின்னு இருக்கா. இப்படி புதுவிதமான நோய்கள் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து காத்துக்கொள்ள சிறப்பு வழிபாடு என்பது உண்டான்னு கேட்டா நிச்சயமாக உண்டு. இதனையெல்லாம் அறிந்துதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த வழிபாட்டினை வைத்திருக்கிறார்கள். இது என்ன சார் வழிபாடுன்னு பார்த்தா, இதனை 2 விதமாகவே பார்க்கலாம். ஜோதிடவியல் ரீதியாகவும் பார்க்கலாம், மருத்துவ அறிவியல் ரீதியாகவும் பார்க்கலாம், ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம். என்ன வழிபாடு தெரியுமா? இது எதுக்கு சஸ்பென்ஸ், அழகா சொல்லிடுறேனே. இந்த அரசமரத்திற்கு கீழே இந்த நாகம் அப்படிங்கிறத வச்சிருப்பா, பார்த்திருக்கீங்களா? அது கூட எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த 2 நாகங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொண்டு இப்படி நிக்கிற மாதிரி ஒரு விக்கிரகத்தை வச்சிருப்பா, பார்த்திருக்கீங்க இல்லையா? 2 நாகங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டிருக்கும். இதுக்கு நடுவுல பார்த்தேன்னா ஒரு சிவலிங்கம் அப்படிங்கிறத வச்சிருப்பா. இன்னும் ஒரு சில பேர் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய ஒரு உருவத்தினையும் வைத்திருப்பார்கள். இந்த நாக வழிபாடு என்பதுதான் இது போன்ற நோய்களிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கான ஒரு வழி. சார், இதில் ஏதோ மருத்துவ ரீதியாக அப்படின்னு ஏதோ சொன்னேலே அப்படின்னு கேட்டா, நீங்க இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வருது இல்லையா, ஹூ அப்படின்னு சொல்லுவா, WHO அப்படின்னு சொல்றா இல்லையா, அதனுடைய சிம்பல் என்னன்னு போய் பாருங்களேன். அந்த ஹூனுடைய சிம்பல் பார்த்தீங்கனாலே அந்த WHO அந்த குறியீடு எம்ப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிலே 2 நாகங்கள் இது போன்று ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டிருக்கும். இதைத்தான் அவர்களுடைய சிம்பலாகவே வச்சுருக்கா. இவ்வளவு ஏன், யாரோ ஒரு டாக்டர் அவருடைய கார்ல பார்த்தோம்னா கூட ஒரு டாக்டர்னு தெரியறதுக்காக ஒரு சிம்பலை ஒட்டியிருப்பா, ஒரு பிளஸ் அப்படிங்கிற மாதிரி சிம்பல் இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இது போன்ற இந்த நாகங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருப்பா. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கான அடிப்படையான விஷயம் நம்முடைய ஜோதிடவியல் சொல்கிறது. அதாவது இது போன்ற தொற்று நோய்களை பரப்பக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகுவும் கேத்துவும் தான். இந்த ராகு கேத்துக்களின் மூலமாகத்தான் ஒரு தொற்று நோய் என்பதே வருகிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு தொற்று நோய் வருதுன்னு சொன்னா அதற்கு காரணம் ராகு என்கின்ற கிரகம். அதே நேரத்திலே கொள்ளை நோய்கள்னு சொல்றா இல்லையா, இந்த அம்மை நோய் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, ஒரே நேரத்தில் ஒரு நோய் அப்படியே கொத்தா அந்த கும்பலா எல்லாரும் எடுத்துட்டு போயிடுறது இல்லையா, இதற்கான காரணத்தினை ஜோதிடவியல் கேதுவினுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றது. ஆக இந்த வைரஸ் ஆகட்டும் அல்லது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதாகட்டும், இது போன்ற தொற்று நோய்களுக்கான அடிப்படை காரணம், இந்த தொற்று நோய்களை இந்த மனிதர்களின் மேல் கொண்டு வந்து சேர்க்கின்ற கிரகங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தா இந்த ராகுவும் கேத்துவும் தான். இந்த ராகு கேத்து வழிபாடினைத்தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த அரசமரத்திற்கு கீழே ஒரு நாகங்களாக பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த நாகத்தினை வழிபடும் பொழுது நமக்கு இந்த நோய் அப்படிங்கிறது வராது. இங்க சயின்ஸா கூட நம்ம யோசிக்கலாம், அரசமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நாகத்தை போய் நம்ம பிரதட்சணம் பண்ணி வணங்கும் பொழுது இந்த அரசமரம் என்பதையே நம்ம எப்படி பார்க்கிறோம், மூலத்தோ பிரம்ம ரூபாயா மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரதக சிவரூபாய விருக்ஷராஜாயத்தே நமகான்னு சொல்றா இல்லையா. மூலத்திலே பிரம்மா, மத்தியிலே விஷ்ணு, உச்சியிலே சிவன் என்று மும்மூர்த்திகளினுடைய சொரூபமாகவே அந்த அரசமரமானது பார்க்கப்படுகிறது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய நாகங்கள் இந்த ராகுவினையும் கேத்துவினையும் அந்த மும்மூர்த்திகளினுடைய பாதத்திற்கு கீழே சென்று வணங்கும் பொழுது அவர்களுடைய அனுகிரகமானது நமக்கு கிடைத்து விடுகிறது. ஆக அந்த நோய்கள், அந்த தொற்று நோய்கள் என்பது நமக்கு வந்தால் கூட, விதிவசத்தால் நமக்கு வந்து சேர்ந்தால் கூட நம்மை நாம் அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். கொஞ்ச நாள் ஒரு 3-4 நாள் படித்துட்டு உடனே அது நம்மளை விட்டு காணாமல் போயிடும், நம்மளும் எழுந்து வந்துடுவோம் இல்லையா. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் இப்படி சொல்லி வைத்தார்கள். அதுவும் ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வச்சிருப்பா.
அது கூட எப்ப தெரியுமா வணங்கணுங்கிறா? காலை நேரத்திலே. காலையில ஸ்நானம் பண்ணிட்டு போயிட்டு அந்த ராகு கேத்து, அதாவது ராகு கேத்துனே நம்ம அதை நினைக்க வேண்டாம், அந்த நாகராஜன் சொல்றா இல்லையா, அந்த 2 நாகங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டிருக்கிற மாதிரியான அந்த சிலைகள் இருக்கு. முடிஞ்சா நம்ம மாத்திலேருந்தே ஜலத்தை எடுத்துட்டு போக வேண்டியது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நாள்ல நதிக்கரையிலேயே வைத்திருப்பார்கள். நதியிலிருந்து ஸ்நானம் பண்ணிட்டு அப்படி படித்துறையில மேலே ஏறி வருவா. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரங்கிறது இருக்கும். அதுக்கு கீழே இந்த மாதிரி நாகெல்லாம் வச்சு ஒரு பிள்ளையாரெல்லாம் வச்சிருப்பா. இவாள்லாம் என்ன பண்ணுவான்னு பார்த்தேன்னா, நதியில ஸ்நானம் பண்ணிட்டு கையிலேயே ஒரு சொம்போ அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்துட்டு போயிருப்பா. அது நிறைய ஜலத்தை கொண்டு வந்து இந்த நாகத்துக்கு அபிஷேகத்தை பண்ணிட்டு அந்த பாதத்திலேருந்து அந்த ஜலத்தை எடுத்து தலையை தெளிச்சுண்டு மடியோடு அப்படியே பிரதட்சணம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் சேர்ந்துருவா. இந்த மாதிரி தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்தை மறந்து விட்டோம். சரி, நதியில போய் ஸ்நானம் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நாகத்தை போய் நம்மளால பிரதட்சணம் பண்ண முடியும் இல்லையா? கையிலேயே ஜலத்தை எடுத்துட்டு போக வேண்டியது. அந்த ஜலத்தை அந்த நாகத்து மேலே விட்டுட்டு அந்த மஞ்சள் குங்குமத்தெல்லாம் பூசிட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வர வேண்டியது. அதனால தான் அது ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வச்சிருப்பா. எல்லோருமே வந்து அதனை தொட்டே வணங்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான். எல்லோரும் தங்கள் கரங்களாலேயே அபிஷேகத்தினை செய்யலாம். இப்படி அந்த அரசமரத்தின் அடியில் இருக்கக்கூடிய நாகர் வழிபாடு என்பதுதான் இந்த தொற்று நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்கின்ற வழி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய முன்னோர்கள் வைத்த ஒவ்வொரு சம்பிரதாயத்திற்கு பின்னாலும் ஒவ்வொரு பூஜை முறைக்கு பின்னாலும் இது போன்ற காரணங்கள் என்பது ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. இது நம்ம தான் புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம புரிஞ்சுண்டு செயல்படும் பொழுது நம்முடைய உடலானது ஆரோக்கியமாக இதை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது எப்படிப்பட்ட கொள்ளை நோய் என்பது வந்தாலும் அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.